ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சென்னா மசாலா தான் செய்ய போகிறோம். நான் 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 கரண்டி ஆயில் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி நல்லா இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.